ஓம் ஆரோக்கியதாயே நமக. ஓம் சரஸ்வதியே நமக. ஓம் மகாமாயே நமக. புஸ்தக கஸ்தாயே நமக. ஓம் ஞானமுத்ராயே நமக. ஓம் ராமாயே நமக. ஓம் விமலாயே நமக. ஓம் வைஷ்ணவியே நமக. ஓம் சாவித்ரியே நமக. ஓம் வாக்தேவியே நமக. ஓம் பாரத்யே நமக. ஓம் கோவிந்த ரூபிணியே நமக. நமக. ஓம் அம்பிகாயே நமக. ஓம் நிரஞ்சனாயே நமக. ஓம் நித்யாயே நமக. ஓம் கோமத்யே நமக. ஓம் மகாபாலாயே நமக. ஓம் கம்சனாயே நமக. ஓம் வேத மாத்ரே நமக. ஓம் சாரதாயே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் சர்வபரண பூஜிதாயே நமக. ஓம் மகாசக்தியே நமக. ஓம் பாவன்யே நமக. ஓம் பக்தி பிரியாயே நமக. ஓம் சாம்பவியே ஜோதினி, அனைத்திலும் ஜோதினி, எங்களில் ஜோதினி, ஈஸ்வர ஜோதினி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, எங்கள் ஊர் கோயில் கொடை விழா தான் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஊரில் கோயில் கொடை 4 நாள் நடக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். அதில் ஃபஸ்ட்டு 2 நாளும் பெருமாளுக்கு வில்லுப்பாட்டு பாடுவாங்க. செகண்டு 2 நாள் அம்மன் கதை பாடுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு டே எங்கள் ஊரில் திருவிளக்கு பூஜை பண்ணாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்து வில்லுப்பாட்டு ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு டே சாஸ்தாவுக்கு வில்லுப்பாட்டு பாடுவாங்க. திங்கக்கிழமை பெருமாளுக்கு வில்லுப்பாட்டு பாடுவாங்க. பெருமாளுக்குன்னா ராமாயணம் கதை தான் பாடுவாங்க. அது கேட்க நல்லாயிருக்கும். ராமாயணம் கதை ஃபுல்லாக பாடுவாங்க. திங்கக்கிழமை நைட்டு ராமர் சீதா கல்யாணம் கதை பாடுவாங்க. இந்த ராமாயண கதை எத்தனை பேருக்கெலாம் தெரியும்? குருபுத்திரன் கதைலாம் தெரியுமா உங்களுக்கு? இந்த வில்லுப்பாட்டை கேட்டால் எல்லாருக்கும் இந்த கதை நல்லா புரியும். குருபுத்திரன் கதைலாம் நான் இந்த வில்லுப்பாட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா நல்லா சொல்லுவாங்க கதை. இப்போது எங்கள் ஊரில் அந்த பெருமாள் சாமியும் ஆஞ்சநேயர் சாமி, பார்வதி அம்மன் 3 பேரும் தான் ஆடுறாங்க. இதில் ஆஞ்சநேயர் சாமிக்கு முறுக்கு மாலை, வெத்தலை மாலைலாம் போட்டாங்க. முறுக்கு அந்த சாமி எல்லாத்துக்குமே முறுக்கு எல்லாத்துக்கும் பிச்சு பிச்சு போட்டு கொடுத்தாங்க. முறுக்கு வாழைக்குலைலாம் கட்டுவாங்க. ஆஞ்சநேயர் சுவாமி அந்த வாழைக்குலையெல்லாம் பிச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. இளநீ உரிப்பார். எங்கள் கோயிலில் பெருமாள் சுவாமி, ஆஞ்சநேயர், பார்வதி அம்மன், சிவன், பார்வதி, முத்தாரம்மன், உச்சினி மாகாளி அம்மன், முப்பிடாதி அம்மன், இப்படி பல தெய்வங்கள் இருக்காங்க. பெருமாளும் இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் அம்மன் கோயில் தான் சொல்லுவோம். அம்மன் தான் பிரதான தெய்வம் இங்கே. அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை தான் உகந்த நாள். செவ்வாய் தான் நிறகுடன்னு சொல்லுவாங்க. ராமாயணனாலே பல பேருக்கு என்ன தெரியும்? ராமர் பிறந்தார், ராவணனை வதம் செய்தார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் ராமாயணத்தில் எவ்வளவோ இருக்குது. குருபுத்திரன் கதை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். குருபுத்திரன் கதையிலேருந்து வரும்போது தான் ராமர் பிறக்கிறாரு. நிறைய கதைகள் இருக்குது. அதெல்லாம் ஆனால் எல்லாத்துக்கும் தெரியாது. இந்த வில்லுப்பாட்டு கேட்டால் தான் தெரியும். ராமர் பிறக்கிறாரு, மந்தாரை அப்படிங்கிற கூனியோட முதுகை நிமிக்கிறாரு. எவ்வளவோ இருக்குது. அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறாரு. தாடகையை வதம் பண்ணுறாரு. சீதாவை கல்யாணம் பண்ணுறாரு. அப்படின்னு எவ்வளவோ இருக்குது இதில். வில்லை வளைச்சி தான் கல்யாணம் பண்ணுறாரு. சீதையோட வில்லை வளைச்சி. அதில் ராவணனும் வந்திருப்பார். ஆனால் யாராலையுமே அந்த வில்லை வளைக்க முடியாது. ராமர் மட்டும் தான் அதை நம்ம என்ன நினைப்போம்? ராவணனை வதம் பண்ணார், ராமர் முடி சூடினார், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் ராமருக்கு பின்னர் அவரோட சந்ததியினர் குசலவனுக்கு முடி சூடினாங்க. அதோட தான் ராமாயணம் முடியுது. இந்த வில்லுப்பாட்டு கதைகள்லாம் தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்குது. அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த சைடில் தான் அதிகமாக இருக்குது. திருநெல்வேலியில் தான் முக்கியமாக இந்த வில்லுப்பாட்டு கதைகள் பாடுறது இதெல்லாம் அதிகமாக இருக்கும்.
ராமாயணத்தில் குருபுத்திரன் யார் தெரியுமா? அவர் ஒரு மகாரிஷி. அவர் திருமணமாகி ஒரு 6 மாத காலத்தில் தவ வாழ்க்கைக்காக வனவாசம் சென்றிருப்பார். அப்போது அவருடைய மனைவி குருபுத்திரனுடைய தகப்பனாரை சரியாக கவனிக்க மாட்டார். குருபுத்திரனுடைய தகப்பனாருக்கு 2 கண்களும் தெரியாது. அவருக்கு அரிசி சாதம் கொடுத்தே பல நாட்கள் ஆகிவிட்டது. அரிசி சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. கேப்பக்கூழ், அதாவது கேழ்வரகு கூழை தான் காய்ச்சி கொடுப்பாங்க அவருடைய தகப்பனாருக்கு. திடீர்னு ஒரு நாள் குருபுத்திரன் வரும்போது அவருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்னுடைய தகப்பனாரை இவ்வளோ கஷ்டப்படுத்துறியான்னு சொல்லி, எனக்கு இந்த மனைவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பாவை தலையில் ஒரு கூடை மேலே வச்சு தூக்கிட்டு போயிடுவார். அப்போ காட்டு வழியாக போகும்போது அவங்க அப்பாவுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஆலமரத்து அடியில் அவங்க அப்பாவை அமர வச்சுட்டு ஆத்தங்கரையில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போவார். அப்போது தசரதன் அவர் ஒரு 1000 யானைகளை கொன்றா அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வசிஷ்டர் மாமுனி சொல்லியிருப்பார். அதாவது கலிங்கத்து புரணின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம் இல்லையா? 1000 யானைகளை வதம் பண்ணால் அவருக்கு அந்த குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவர் 999 யானையை வதம் பண்ணிடுவார். அந்த ஒரு யானைக்காண்டி வில்லு அம்போடு காத்துட்ருப்பார். அங்கே ஆற்றுல தண்ணி கோர்ற சவுண்டு கேட்டது அவருக்கு யானை தான் தண்ணி குடிக்க வந்திருக்கு அப்படின்னு நினச்சி அம்பை விட்டுருவார். அந்த இடத்துல குருபுத்திரன் இறந்துடுறான். அப்போ அந்த ஆற்று மணலில் எழுதியிருப்பான், என்னை கொன்றவர் யாராயினும் இந்த தண்ணீரை எனது அப்பா ஆலமரத்தடியில் இருக்கிறார், அங்கொண்டு அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இறந்து போயிடுவான். அப்போ தசரதர் அதை கொண்டு அவங்க அப்பாட்ட கொண்டு கொடுக்கும்போது அவங்க அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, இது யார், என்னுடைய மகன் இல்லையே, இந்த குரல் என்னுடைய மகன் குரல் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ நான் தசரதன், இந்த அயோத்தியோட மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் உங்களோட பையனை நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவர் தான் ஒரு சாபம் கொடுக்குறாரு. என்னென்னா, ஒரே மகனை நீ கொன்னதுனால உனக்கு 4 பிள்ளைகள் இருந்தும் நீ இறக்கும் தருவாயில் உனக்கு கொல்லி வைக்க ஒரு பிள்ளை கூட உனக்கு உதவாது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவார். அந்த சாபம் தான் தசரதர் இறக்கும் தருவாயில் அவர் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ராமர் வனவாசம் போயிடுவார், பரதர் அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிடுவாங்க, லட்சுமணர் ராமர் கூட போயிடுவார், சத்ருகன் பரதன் கூட போயிடுவார். தசரதன் இறக்கும் தருவாயில் அவர் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இதற்கு காரணம் அவருக்கு குருபுத்திரனோட அப்பா கொடுத்த சாபம் தான். அதுக்கப்புறம் தான் தசரதன் ஒரு யாகம் வளர்க்குறாரு. அதில் ஒரு அமிர்தம் கிடைக்கிது. அந்த அமிர்தத்தை அவருடைய மனைவிகளுக்கு 3 பேருக்கும் பங்கு வச்சு கொடுக்குறாங்க. அதில் கோசலைக்கு ஒரு பங்கு, கைகேயிக்கு ஒரு பங்கு, சுமித்திரைக்கு 2 பங்காக கொடுத்துட்றாங்க. லாஸ்ட்டாக ஒரு பாத்திரத்தில் ஒட்டி இருக்கதை வலித்து கொடுத்துட்றாங்க 2 பங்காக சுமித்திரைக்கு. அதனால் சுமித்திரைக்கு 2 மகன்கள், கோசலைக்கு ராமர், கைகேயிக்கு பரதர், சுமித்திரைக்கு லட்சுமணன், சத்ருகன் அப்படின்னு 4 பசங்க பிறக்கிறாங்க தசரதருக்கு. அதுக்கப்புறம் வர கதைகள் எல்லாம் உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் தாடகியை வதம் செய்வார், சீதையை கல்யாணம் பண்ணுவார், அப்புறம் ராவணனை வதம் செய்வார். லாஸ்ட்டாக குசலவனுக்கு முடிசூட்டி இந்த ராமாயணம் கதை முடிவடைகிறது. இந்த காணொளியை பார்த்து ரசித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராமபிரானின் அருள் கிடைக்கட்டும். ஸ்ரீ ராமஜெயம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.